உறவுகளுக்கு வணக்கம். கூடு விட்டு கூடு பாய்தல் அல்லது பரகாய பிரவேசம். இந்த மாயாஜால வார்த்தைகளை வெறுமனே மொழிபெயர்க்காமல் அதன் ஆழமான பொருளை நாம் இந்த பகுதியில் பார்க்கப் போகிறோம். தமிழில் அழகிய சொற்கள். உயிர் இடமாற்றம். உயிர் ஒரு உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவது. பரகாய பிரவேசம் சித்தர்கள் பயன்படுத்திய தூய தமிழ் கலப்புச் சொல். கூடு விட்டு தாவுதல், மெய் புகுதல். மெய் என்றால் உடல் வேறொரு உடலுக்குள் புகுதல். காலப்போக்கில் இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்மிகிரேஷன் ஆஃப் சோல் ஸ்பிரிட், டிரான்ஸ்மிகிரேஷன், ஆன்மா உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் செல்வதை குறிக்கும் மிக உன்னதமான ஆன்மீகச் சொல். மீட்டம் சைக்கோசிஸ், இது தத்துவார்த்த ரீதியான ஒரு அழகான கிரேக்க சொல். ஒரு உடலிலிருந்து விடுபட்டு மற்றொரு உடலில் உயிர் புகுவதை குறிக்கும். பாடி ஹோப்பிங், இது கொஞ்சம் நவீன நாவல்கள் மற்றும் அறிவியல் புனைக்கதைகளில் பயன்படுத்தப்படும் சுவாரஸ்யமான சொல். சூட்சம பிரவேசம், சூட்சம உடல் வெளியூர் பயணம். உடலை விட்டு உயிர் மட்டும் தனியாக பிரிந்து காற்றில் மிதந்து செல்வதை எப்படி சொல்லலாம்? விண்வெளி பயணம். ஆன்மீக ரீதியாக நுண்ணுடல் பயணம். சூட்சம உடல் என்பது நுண்ணுடல் அல்லது உயிர் மிதப்பு. இதை ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், ஆஸ்ட்ரல் டிராவல். சூட்சம உடல் பரு உடலை விட்டு வெளியேறி பிரபஞ்சத்தில் பயணிப்பதை குறிக்கும் மிகவும் பிரபலமான வார்த்தை. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் உடலை தாண்டி உயிர் உணர்வது. தமிழில் மெய்ப்புகுதல் அல்லது பரகாய பிரவேசம். இதை பற்றி 5 பாகங்களாக நாம் பதிவிட உள்ளோம். அதை பார்த்து அனைவரும் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.